ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நாள் அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அவங்க கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ அதனால் எப்படி செய்கிறோம், என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்கள். 11th கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்ட் த 10th term in the given geometric sequence 3, 6, 12. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 10th term அதாவது 10வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10வது உறுப்பு அத்தனாவது டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒரு மேஜர் ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், nth term ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். nth term இன் என்னது, என்ன ப்ராசஸ், என்ன இது சொல்றாரு, ஜிபி சீரியஸ். ஆமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, மீன் பண்ணி பாருங்க. nth term equal to a into r power n minus 1. சரிங்களா. tn equal to ஃபார்முலா என்ன வரும், a into r power n minus 1 அப்படின்ற ஃபார்முலா வரும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. ஸோ என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, காமன் ரேஷியோ வேணும். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்றது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, செஞ்சுட்டு போயிருவீங்க. ஸோ காமன் ரேஷியோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் செய்ய முடியும். ஸோ காமன் ரேஷியோன்றது ஆர், அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆர்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆருக்கு ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, 6 இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 2 3 6 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போது nth term ஃபார்முலா என்னன்னா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 இருக்குது. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. n மைனஸ் 1 அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். என்னட்டு எனக்கு தான் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மைனஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 2 பவர் 9 அப்படின்ட்டு வரும். ஸோ 2 பவர் 9 அதோட ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும், அதாவது 2 பவர் 10 பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆன்சர், 2 பவர் 10 பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1024 வரும். 2 பவர் 10 ஆன்சர் வரும் 1024 வரும். அதில் ஒரு 2 கழிக்கணும், அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 டிவைட் பண்ணுங்க, 2 கழிக்கூடாது, 2 டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன நம்மளுக்கு 5 2 10, 1 2 10, 2 2 4. ஸோ 512 வரும். ஸோ 2 பவர் 9 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 512. ஸோ 3 இன்ட்டு 512 அப்படின்றது வரும். ஸோ இதை மல்டி பண்ணுங்க வரும் 2 3 6. ஸோ ஆரம்பி பார்த்தீங்கன்னா 2 3 6 தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கண்டிப்பாக எதாவது ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் வரும், அந்த 1536 ஆன்சர் வரும். நம்ம இதில் தானே பாருங்களேன், யூனிட் பார்த்தீங்கன்னா 0 இருக்கு பாருங்க, இதில் மட்டும் தான் யூனிட் 6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேகமாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன், இருந்தாலும் சொல்ல வரேன். சரிங்களா. ஸோ 2 3 6, அடுத்து என்னது 3 1 3, 3 5 15. ஸோ 1536. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சு, ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் இன் த கிவன் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 10 டேர்மோட ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னா ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், கன்ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஜாமெட்ரிக் ஜிபி தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். தொடர் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 3 and 6 and 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கோங்க. ஸோ 3 6 12 அப் டு போயிட்டே இருக்குது. எத்தனை டேர்ம் சொல்ல, ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு 10 டேர்ம் சொல்லனாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம n ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஃபார் ஜிபியில் சமேஷன் n ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம், n தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, என்ன ஃபார்முலா போடுவோம் நம்ம ஞாபகம் இருக்கா, என்ன ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம், ஜிபிக்கு தான் அது வரும் n/2. இங்கே ஐபிக்கு தான் வரும். ஜிபிக்கு என்ன ஃபார்முலா வரும், a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்படின்ற வரும். ஸோ ஃபார்முலா கரெக்டாக மைண்ட் பண்ணிக்கோங்க, என்ன மறந்துடும். ஸோ இப்போ ஆர் நம்மளுக்கு தெரியும். ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2. இப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ். 1 3 3, 2 3 6. ஸோ 2 தான் ஆன்சர் வரும். அப்போ காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ a ஈக்குவல் டு 3, ஆர் என்ன இருக்குது, காமன் ரேஷியோ 2 இருக்குது. ஸோ 2 பவர் 10 மைனஸ் 1 டிவைட் பை ஆர் வந்து 2 தான். ஸோ 2 மைனஸ் 1 கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள், 3 2 போட்டோன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும், 1024 வரும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் 1 டிவைட் பை 1 இருக்கும். ஸோ அப்போ 3 இன்ட்டு என்ன வரும், 1023 அப்படின்றது வரும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 3 3 9, 3 2 6, 0 3. ஸோ 3069. அப்போ சி தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஃபார்முலா எந்த அளவுக்கு நீங்கள் மைண்ட் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த நம்பர் ஆஃப் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்ற பாருங்க 13. Find the sum of prime numbers between 100 to 120. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஸோ ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரைம் நம்பருக்கு என்ன ஒரு மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படை கூட்டிட்டு நம்பர் இஸ் divisible by 1 or itself. That is called as prime number அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து ப்ரைம் நம்பர் என்ன வரும்னு பாருங்க. 100க்கு அடுத்து பெட்வீன் கிடைச்சாங்க 100க்கு அடுத்து போங்க. இப்போ அடுக்கடுத்து இருக்குது 100 நாட் 1 இருக்குது. இது ப்ரைம் நம்பராக நாட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிவைட் பண்ணி பாருங்களேன். வேறு எந்த நம்பருமே டிவைட் ஆகாது. 1 + 1 2 எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து என்னது ப்ரைம் நம்பர் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த வரும் 102 2 வருது 2 டேபிள் ஆகும். அடுத்த வரும் 103 போடுங்க 3 + 1 4 எந்த டேபிளுமே டிவைட் ஆகாது. சரிங்களா? அடுத்து போடுங்க. அடுத்து 104 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அடுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகாது? 105 போட்டு பாருங்க. 5 + 1 6 நம்ம 105 கூட்டி பாருங்க. ஒன்றுமே கிடையாது. நம்ம நம்பர்ஸ் பேசிக் பார்த்தா தான் 105 எழுதுனா சம் ஆஃப் த டிஜிட் கூட்டி பார்த்தா வருது 5 + 1 6 வருது. ஸோ 8 டேபிள் கண்டிப்பாக என்னது 3 டிவைட் ஆகும். அப்போ அந்த 105 கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 105 என்னது ப்ரைம் நம்பர் கிடையாது. 106 லாஸ்ட் வித்துட்டு அந்த ஈவன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக நான் டிவிசிபிள் ஆகும். அடுத்து 107 கண்டிப்பாக அதில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ 107 சரிங்களா? ஸோ அடுத்து 109 பாருங்க 9 + 1 10 இதில் அடிக்க முடியாதுன்னு பாருங்க. 3 டேபிள் கூட அடிக்க முடியாது நம்ம. ஸோ 109 கண்டிப்பாக அது வரும். அதுக்கடுத்து 110 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 111 எதில் டிவிசிபிள் ஆகும்? 111 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பாருங்க 1 + 1 2 2 + 1 3. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. இட் இஸ் ஆல்சோ நம்பர் ஆல்சோ டிவிசிபிள் பை 3 தான். அடுத்து 112 கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரும் 113 போட்டு பாருங்களேன். 113 பாருங்கள். இந்த டேபிள் 3 + 1 4 4 + 1 5 தான் வருது பாருங்க. ஸோ கண்டிப்பாக எந்த நம்பரும் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 114 டிவிசிபிள் ஆகும். 115 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அடுத்து 116 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 1117 11 டேபிள் டிவிசிபிள் ஆகும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? அதே போல் சரி 117 எந்த டேபிள் டிவிசிபிள் ஆகும்? 117னா 7 + 1 8 8 + 1 9 சம் ஆஃப் த டிஜிட் பாருங்கள் 9 வருது பாருங்கள். ஸோ 3 டேபிளாக டிவைட் ஆகும் 117. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 118 இருக்குது ரைட். 118 என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? ஸோ 118 பார்த்தா எதில் டிவிசிபிள் ஆகும்? கண்டிப்பாக ஈவன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 119 9 + 1 10 10 + 1 11 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 11 வருது. ஸோ கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அடுத்து நம்ம 119 வரைக்கும் தான் பார்க்கணும். ஏன்னா 120 பெட்வீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 119க்குள்ளே நம்ம நம்பர் எழுதியாச்சு. ஸோ அப்போ இந்த நம்பர் தான் நமக்கு தேவையான 5 நம்பர். இது அடிஷன் பண்ணிடலாம்ல. 3 + 1 4 11 20 23 லாஸ்ட் எங்கே 3 வருதுன்னு பாருங்கள். இங்கே தான் வருது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பாருங்கன்னா 533 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும், கொஞ்சம் யோசிக்க தெரியும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றத பாருங்க. 14th ப்ராப்ளம். சம் ஆஃப் 3 prime numbers is 101. If the difference between 2 of them is 24, find the numbers அப்படின்றத கேட்குறாங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஹிண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் கான்செப்ட் பண்ணிங்கன்னா ஓவராக உங்களுக்கு சம்மந்தது கான்செப்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இது கண்டுபிடிங்க. 3 prime நம்பர் கொடுத்துட்டாங்க 101 கொடுத்துட்டாங்க. ஸோ சப்டிவிஷனில் பாருங்கள் எங்கெல்லாம் 101 வருதுன்னு பாருங்கள். இது 2 அடிஷன் என்ன வரும்? 9 + 5 14 14 + 7 21. ஸோ 1 2 ஸோ 7 + 3 10 இங்கே 101. இதுவும் பாருங்கள் 53 + 7 60. ஸோ இங்கே 101 வருது. இங்கே பாருங்கள் 37 38 48 51 இங்கே 101 வருது. அதே போல் 61 64 94 இங்கே என்ன வருது? 101 வருது. ஸோ அப்போ எல்லாமே 101 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹிண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற பாருங்க. நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 of them is 24. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து ஏதாவது 2 டிஃப்ரென்ஸ் பண்ணால் 24 வரும். ஸோ இதை வச்சு நம்மளால் அடிக்க முடியும். பார்க்கலாம் வாங்க. 59 - 5 பண்ணால் வரும் நம்மளுக்கு 24 வராது. அதே போல் 59 - 37 போடுங்க என்ன வரும்? 9 ல் 7 போச்சுன்னா 2 வரும். ஸோ கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த சப்டிவிஷன் நம்ம ஆன்சரே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க. அதே மாதிரி 37 5 பண்ணால் என்ன வரும் பாருங்க. அதாவது இது ரெண்டுக்கும் பாருங்க, அப்புறம் இது ரெண்டுக்கும் பாருங்க, அப்புறம் இது ரெண்டுக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் கிடைக்கும். 37 - 5 32 தான் இருக்கும். அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது. அதே போல் பாருங்க 41 53 பாருங்களேன். 53 41 என்ன வரும் நம்மளுக்கு? கிட்டத்தட்ட என்ன வரும் நம்மளுக்கு? 12 தான் வரும். ஸோ 24 வரல. 53க்கு 7 போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? இங்கிட்ட ஒரு 3 அங்கிட்ட ஒரு 4 போகும். ஸோ 46 வரும். ஸோ அதுவும் கிடையாது. 41 - 7 போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? கண்டிப்பாக ஒரு 30 சம்திங் தான் வரும். ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ கண்டிப்பாக பி ஆன்சர் கிடையாது. அடுத்தது இதை போட்டு பாருங்க. 37 - 11 என்ன வரும்? 7 - 1 6 தான் வரும். ஸோ 24 வராது. இதிலே லாஸ்ட் இதுலேயே நம்ம அடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ 7 - 1 என்ன வரப்போ? 7 - 1 6 வரும். ஸோ கண்டிப்பாக கிடையாது. டிஃப்ரென்ஸ் வரல. 4 வரல. அதே போல் பாருங்கள் 37 - 53 போடுங்க.
7 minus 3 4 வருது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன வருது பாருங்க. 37 minus 53. ஸோ அப்போ என்ன வரும் 53 7 வச்சுக்குவோம். அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு இங்கே 3 இருக்குது அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் 13 ஆயிரும். ஸோ 13 எடுத்தால் 13ல் 7 போச்சு என்ன வரும் நம்மளுக்கு எங்கிட்ட ஒருத்தர் எனக்கு 6 தான் வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. நம்ம கண்டிப்பாக எதுவாக இருக்க முடியும் இதுவாக தான் இருக்க முடியும். நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வராது அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு என்ன வரும் 58 அப்படின்ட்டு தான் வரும். ஸோ 61 37க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க என்ன வரும். ஸோ பாருங்கள் 1ல் 7 போகாது. ஸோ 11 எடுத்துக்கலாம். ஸோ 4 அப்படின்னு ரிமைண்ட் இருக்கும். இங்கே எனக்கு 5 இருக்கும். ஸோ 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ 24 வருது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ நமக்கு டி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சமம் கொடுத்தாங்கன்னா சப்டிவிஷனில் எப்படி இருக்கோ அந்த சமம் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ரன் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 15. Which of the following is the prime number? பின் வருவனவற்றில் பகா எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. prime நம்பர்னா ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன், இப்பயும் கொடுத்தேன். the number which is divisible by 1 or itself, அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய நம்பர் தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல prime நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இதுல எது prime நம்பர்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கண்டுபிடிக்கலான்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 156 கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன் லாஸ்ட் இதுலேயே பாருங்களேன் ஈவன் நம்பர் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். இது நாட் அ பிரைம் நம்பர். அதே போல் 187 பாருங்க சம் ஆஃப் 3 கூட்டி பாருங்களேன். அதாவது ஆட் இது 1 + 1 7 + 1 என்ன வருது நம்மளுக்கு 8 அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் 8. இங்கே என்ன இருக்குது 8 தான் இருக்குது. அப்போ 8 - 6 0 கிடைக்குதா. அதாவது சம் ஆஃப் டிஜிட் ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் த டிஜிட் இன் ஈவன் பிளேசஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 or 11 வந்தால் அந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும் 11ஆல் டிவைட் ஆகும். இதெல்லாம் வந்து நம்பர்ஸில் பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வச்சு நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு வரோம். சரிங்களா. இதனால தான் பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஓயாமல் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ பி ஆன்சர் கிடையாது. அடுத்து சி பாருங்கள் 218 இருக்கா. இது என்ன இதில் டிவிசிபிள் ஆகும் பாருங்கள். இது கண்டிப்பாக பாருங்களேன் 17 × 17 பார்த்தாலும் ஸ்கொயர் நம்பர் மனப்பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 17 ஸ்கொயர் பார்த்தா எனக்கு 218 தான் வரும். சரி அப்போ இது என்னது நாட் அ பிரைம். அப்போ கண்டிப்பாக எது பிரைம் நம்பராக இருக்கும் இந்த 173. ஸோ அப்போ 173 தான் பிரைம் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. 16th ப்ராப்ளம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105. 105 காரணிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றத பாருங்க. ஸோ இதுக்கு வந்து மெத்தடாலஜி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்.